இளமையில் காதலை இழக்கும் வழி கொடுமையானது. ஆனால் முதுமையில் இழப்பது, என் கதையை கேட்ட பிறகு கூறுங்கள் அந்த வழி என்னவென்று. 70 வயதுடைய ஒரு காதலன் உங்களோடு பேசுகிறேன். எப்பொழுதும் சிரித்த முகம், இனிமையான கண்ணாடி வளையல் சத்தம். இதோ அவள் வருகிறாள் என கூறும் மென்மையான கொலுசின் ஒளி. மல்லிகை பூவின் மனம் கமலும் என் தேவதை. என்னை விட 5 வயது இளையவள். எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் சிரித்த முகத்துடனும் இருப்பாள். எங்களுக்கு 2 மகன்கள். நான் என் நண்பருடன் இணைந்து தொழில் செய்தேன். எங்கள் தொழிலில் நல்ல லாபம் கிடைத்தது. தொழிலை விரிவுபடுத்த வங்கியில் கடன் வாங்கினோம், விரிவுபடுத்தினோம். எல்லாம் நன்றாய் சென்றது. வாழ்க்கையும் அழகானது. அந்த நாள் பொழுது விடியும் வரை. ஒரு நாள் விடியற்காலையில் எனக்கு ஆபீஸில் இருந்து அழைப்பு வந்தது. என் நண்பன் லாபமாய் கிடைத்த பணத்தை எடுத்துவிட்டு தலைமறைவாகி விட்டான் என என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. செய்வதறியாது நின்றேன். இருந்த வீட்டையும் வங்கி கடனுக்காய் இழந்து போன வாடகை வீட்டில் துக்கத்துடன் ஒரு சேரில் அமர்ந்திருந்த போது கதவுக்கு பின்னிருந்து ஒரு மெல்லிய குரல், என்னங்க, இதில் 2 லட்சம் பணம் இருக்கிறது. வேண்டுமென்றால் என் நகையை எடுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் தொழில் செய்ய துவங்குங்கள். இதனை கேட்ட என்னால் என் கண்ணிலிருந்து கண்ணீரை அடக்க முடியவில்லை. காரணம், அவளை எப்போதும் மட்டம் தட்டி பேசும் எனக்கு அவள் மீண்டும் வாழ ஒரு வாய்ப்பு கொடுத்தாள் என. மீண்டும் தொழில் செய்தேன். முன்னேற்றம் கண்டேன். மாளிகை கட்டினேன். அவளோடு பேசி சிரிக்க ஒரு அறை, அவளோடு கூடி உலாவ ஒரு பூந்தோட்டம், அவளுக்காக வைர நகைகள் என அத்தனையும் வாங்கினேன். ஓய்வு எடுக்காமல் உழைத்து இன்று அத்தனையும் இருக்கிறது. அவள் மட்டும் இல்லை. எப்பொழுதும் கதவுக்கு பின்னிருந்து என்னோடு பேசும் அவளை ஒருமுறை அழைத்து என் அருகில் அமர்த்தி இருக்கலாம். என் சோர்வில் அவள் தோளில் தூங்கியும் இருக்கலாம். அவள் இருக்கும்போது காதலிக்க மறந்து இறந்த பின் ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறேன் அவளை காதலிக்க. மனைவிக்காக இளமையிலேயே சிறிது நேரம் ஒதுக்கி காதலியுங்கள். முதுமையில் நேரம் இருக்கும். ஆனால் மனைவி, காதல் பேசு, உண்மை காதல் பேசு.